வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 1. காலத்தின் அடையாளங்கள். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வெளிப்படுத்துதல் 6 வசனங்கள் 12 மற்றும் 13. யோவான் கண்ட இந்த 6வது முத்திரையில் ஞான அர்த்தமாக அல்ல, எழுத்து அர்த்தமாக பார்க்க வேண்டியுள்ளது. இது ஏற்கனவே நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசனம். மேலும் கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பு இது போன்ற ஒன்று நடக்கக்கூடும் என நம்புவதற்கு காரணம் உள்ளது. 1755 நவம்பர் 1 அன்று காலையில் போர்ச்சுகலில் தலைநகரான லிஸ்பனில் 8.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த மாபெரும் பேரழிவால் சுனாமியும் தீ விபத்தும் உண்டாயின. அதிக அளவில் பேசப்பட்ட இந்த நிலநடுக்கம் சுமார் 60,000 பேரின் மரணத்திற்கு காரணமாயிற்று. இந்த அசாதாரண நிலநடுக்கம் குறித்த விஞ்ஞான ஆய்வுதான் நிலநடுக்கம் குறித்த நவீன அறிவியல் ஆய்வு படிப்புக்கு வழிவகுத்தது. அதன் பிறகு சுமார் 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு 1780 மே 19 அன்று காலை பிற்பகுதியில் நியூ இங்கிலாந்தின் வான்பரப்பு முழுவதிலும் வழக்கத்திற்கு மாறான இருள் சூழ்ந்தது. கார் இருளாக இருந்ததால் மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி பார்க்க வேண்டியதாயிற்று. மறுநாள் வரை இருள் நீடித்தது. அன்று இரவு பௌர்ணமி நிலவு சிவப்பு நிறத்தில் தோன்றியது. கடைசியாக 1833 நவம்பர் 13 அன்று கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு அமெரிக்காவின் கிழக்கிலும் மத்திய வடக்கிலும் மாபெரும் சிம்ம விண்கல் வீழ்ச்சி நிகழ்ந்தது. இது வருடாந்தர விண்கல் புயல்தான். ஆனாலும் அந்த ஆண்டு அதன் பொழிவு மிகவும் அதிகமாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் எரிந்து விழுந்தது போல காட்சியளித்தது. அதனால் வானம் மிகவும் பிரகாசமாக தெரிந்தது. மக்கள் தங்கள் வீடுகளில் தீ பற்றியதால் பீதியடைந்தார்கள். இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வேதாகமம் பல முறை தீர்க்க தரிசனமாக சொல்லியுள்ளது. பார்க்கவும் ஏசாயா 13 வசனம் 10, யோவேல் 2 வசனங்கள் 10, 30, 31, மத்தேயு 24 வசனம் 29. வெளிப்படுத்துதலின் பதிவில் இந்த விபரம் எவ்வளவு சரியாக சொல்லப்படுகிறதென கவனியுங்கள். நியூ இங்கிலாந்தின் இருண்ட நாளானது அடர்த்தியான கருப்பு துணியாலும் ரோமத்தாலும் நெய்யப்பட்ட சாக்கு துணி போல இருந்தது. எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு கார் இருளாக இருந்ததை ஏசாயா 50 வசனம் 3 மிக சரியாக விளக்குகிறது. நிலவு இரத்த நிறத்தில் இருந்தது. மேலும் பலத்த புயலால் அடிக்கிற பெருங்காற்றில் அத்தி மர காய்கள் உதிர்வது போல நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்தன. இந்த 3 சித்தரிப்புகளும் பெரும் கொந்தளிப்பான பேரழிவான மரணம் நேரிடுகிற ஒரு காலத்தை நினைவுபடுத்துகின்றன. அதாவது துக்கத்தால் புலம்பும் போது பயன்படுத்துகிற கம்பளி. எஸ்தர் 4 வசனம் 1, யோனா 3 வசனம் 6, லூக்கா 10 வசனம் 13. இரத்தம், பெருங்காற்று இவை எல்லாமே கிறிஸ்து வருவதற்கு முன் கடைசி நாட்களில் உலகத்தில் வரப்போகிற இக்கட்டு காலத்தின் பொருத்தமான அடையாளங்கள். சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்துவே, எங்களை சுற்றிலும் காலத்தின் அடையாளங்கள் நிகழும்போது உமது சீக்கிர வருகைக்காக எங்கள் இதயத்தையும் மனதையும் ஆயத்தப்படுத்தும். அதிக ஆராய்ச்சிக்கு யோவேல் 3 வசனம் 15, மார்க் 13 வசனங்கள் 24 மற்றும் 25, வெளிப்படுத்துதல் 16 வசனம் 1. ஆமீன்.